நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு சமுதாயத்தில் மிகவும் மோசமான ஒரு நிலைமை எதனால் ஏற்படுதுன்னா, மது என்கின்ற அரக்கன். மது என்கின்ற அரக்கனை எப்படி ஒழிக்கணும், மதுவிலிருந்து மக்களை வெளியில் கொண்டு வரணும். இது எப்படி செய்கிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொன்னார், கல்லுண்ணாமைங்கிற அதிகாரமே வச்சார். அப்போ எந்த காலத்தொட்டும் இந்த மது என்பது இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு ரொம்ப மோசமாக இருக்கு. சின்ன பிள்ளைங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் அவ்வளவு மோசமாக ஊறி அது பரவி இருக்கு, ஊடுருவி. எங்கு பார்த்தாலும் மது கடைகள். எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, மது கடைகளை மூட வேண்டியதானே. நம்ம ஏன் இப்படி சிந்திப்போமே? மதுக்கடைகளுக்கே போகாமல் இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக கடையை மூடித்தானே ஆகணும். ஒரு கடை திறக்கிறேன் சந்தையில், அந்த கடைக்கு யாருமே போகலை, 10 நாள் பார்ப்பேன், ஆட்டோமேட்டிக்காக மூடிடுவேன். இப்படித்தான் எல்லாமே. அரிதான நகையாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் சந்தையில் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே திறந்து வச்சுருப்பேன். அதுதான் சந்தை. அதில் எது நமக்கு வேணுங்கிறத நம்ம பார்த்து வாங்குறது தான் மனித தன்மை. அப்போ மதுக்கடைகளை ஒழிக்கணும் அப்படின்னா, மதுவிலிருந்து எதிர்காலத்தை காப்பாற்றணும்னு நினச்சா, மது குடிக்க போகிறவங்களுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மதுக்கடைக்கு போகாமல் இருக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தொடர்ந்து ஒரு 30 நாள் அந்த கடைகள் பக்கம் யாரும் போகாமல் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கடையை மூடிடலாம். அப்படித்தான் நம்ம ஒரு மாற்று வழியை ஏற்படுத்துறதுக்கு எல்லாரும் முயற்சிக்கணும். ஏன்னா இன்றைக்கு கொள்ளை, கற்பழிப்பு, பல சம்பவங்கள் மது குடித்த பிறகுதான் நடக்கிறதுங்கிறத நம்ம பேசி புண்ணியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.